அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கு நாம் அனைவருமே ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அமலை நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையும் என்னுடைய துஆ கபூல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட உடனடியாக பலன் தரக்கூடிய ஒரு அமல். இப்போது நம்ம எல்லோருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய துஆக்கள் கபூல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விதமான அமல்களை நம்ம ட்ரை பண்ணுவோம். தொழுதிருப்போம், இன்னும் நோன்பு வச்சுருப்போம், இன்னும் தர்மம் கூட செய்திருப்போம், இன்னும் திக்ருகளில் ஏராளமான திக்ரு இருக்குது, அதை ஓதி பார்த்துருப்போம், இன்னும் சூறாக்களை ஓதி பார்த்துருப்போம். துஆக்கள் கபூல் ஆகுவது அப்படின்னு சொன்னால் என்னென்ன அமல்கள் இருக்கோ அத்தனையுமே நம்ம முயற்சி செய்து பார்த்துருப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அமல். இந்த அமலை உங்களோட விரல்களால் மட்டும்தான் நீங்கள் முடிக்கணும். நீங்கள் தஸ்பீஹ் மணியோ அல்லது தஸ்பீஹ் கவுண்டரோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் உங்களுக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கும். இந்த அமலை செய்கிறதுக்கு இதுதான் கண்டிஷன். நிறைய பேருக்கு இதுலேயும் சந்தேகங்கள் வரலாம். விரல்களால் எப்படி எண்றது, இதை எண்றதுல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. விரல்களால் எண்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அமல். இது ஒரு சுன்னத்தான ஒரு அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய விரல்களால் தஸ்பீஹை எண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விரல்கள் கூட மறுமை நாளில் பேசுமா, அதனால் விரல்களால் எண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுற தஸ்பீஹ் மணி, தஸ்பீஹ் கவுண்டரை விட விரல்களால் எண்ணும்போது ஒரு சுன்னத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்குது. இப்போ எப்படி எண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு விரல்கள்லையுமே நம்ம 3 முறை எண்ணலாம். அப்போது 2 விரலில் 2 கையிலையுமே எண்ணி முடிக்கும்போது நமக்கு 60 முறை நம்ம ஓதி முடிச்சிருப்போம். நீங்கள் வெறும் வலது கையில் மட்டும் எண்ணீங்க அப்படின்னா கூட 15 முறை நீங்கள் எண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா தஸ்பீஹை எண்ணும்போது சிலருக்கு வலது கையில் எண்ணினா மட்டும்தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, இடது கையில் எண்ணுறதுக்கு பிடிக்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல, வலது கையிலேயே இந்த போட்டிருக்கக்கூடிய படத்தை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதில் எந்தெந்த இடத்துல 1 2 3ன்னு எண்ணணுமோ அந்த இடங்களையும் போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த முறையில் நீங்கள் இந்த ஒரு அமலை நல்ல முறையில் நிறைவு செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு அமல். இதில் ஒரு சூறா இருக்குது, ஒரு திக்ரு இருக்குது, இன்னும் அல்லாஹ்வினுடைய ஒரு சிறந்த திருநாமம் இருக்குது, ஒரு சலவாத்தும் இருக்குது. அதோடு சேர்த்து நம்ம ஒரு சுன்னத்தான முறைப்படி இந்த அமலை நம்ம நிறைவு செய்தோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் இதை ஓதி முடிக்கிறதுக்குள்ள, இந்த விரல்களால் இந்த தஸ்பீகளை எண்ணி முடிப்பதற்குள்ள உங்களுடைய துஆக்கள் கபூலாகும். அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு அமலை நான் பார்த்ததே கிடையாது. இந்த அமலுக்கு என்ன சிறப்புகள் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அமல் தேவைகளின் கதவுகளை திறக்கக்கூடியது, ரிஸ்கின் கதவுகளை திறக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது நம்ம எல்லோருடைய தேவையுமே என்னவா இருக்குது, ஏதாவது ஒரு தேவை நிறைவேறணும் அல்லது பண தேவை பூர்த்தியாகணும் அப்படிங்கிறது தான். இந்த ரெண்டுமே இந்த அமலில் நமக்கு உடனடியாக நமக்கு கிடைக்குது. அதோடு ஏராளமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். உட்கார்ந்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிடத்தில் ஏராளமான நன்மையும் சம்பாதித்துக்கலாம், இன்னும் நமக்கு தேவையானதையும் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அபூர்வமான ஒரு அமல். இந்த மாதிரி சக்தி பெற்ற ஒரு அமலை நான் பார்த்ததே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். எண்ணி முடிப்பதற்குள்ள எனக்கு அல்லாஹ் தஆலாவிடமிருந்து ஒரு பெரிய ஒரு ஹாஜத்து நிறைவேறியது. இதனுடைய சிறப்புகளை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு உட்கார்ந்தேன். இதை நம்ம ஏதாவது ஒரு நடக்காத ஒரு ஆசைக்காக நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். அது எண்ணி முடிப்பதற்குள்ள அதற்கான சாத்தியக்கூறுகள் எனக்கு தெரிந்தது. சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு அமலை பார்த்ததில்லை. நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். இப்போது அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த அமலை செய்யும்போது உங்களுடைய எண்ணங்கள் சிதறாது. ஏன்னா நீங்கள் விரல்களால் எண்ணும்போது எண்ணிக்கை நம்ம கூடுதலாகவோ குறைவாகவோ ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவனம் சிதறாமல் செய்வோம். அப்போ நம்ம கவனம் சிதறாமல் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய துஆ நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படும். ஏன்னா நம்ம ஏதோ யோசிச்சுட்டு பண்ணுறனால தான் சில அமல்கள் நமக்கு சரிவர அது கபூலாகாமல் தடைகளாகவே இருக்குது. இந்த அமலில் உங்களுக்கு அப்படி எதுவுமே நடக்காது. இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு அமல். கவனம் சிதறாமல் செய்யக்கூடிய ஒரு அமல்.
செஞ்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் பல வருட தேவைகள் கூட ஒரே நாள்ல உங்களுக்கு கபூலாகும். இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத தமிழ்ல எழுதி ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன். எல்லோருமே இதை பார்த்து இந்த அமலை நல்ல முறையில் நிறைவு செய்யுங்க. நல்ல ஒழுவோட இருக்கக்கூடிய தூய்மையான நிலையில தான் இந்த அமலை செய்யணும். ஒழு செஞ்சுக்கோங்க. இந்த அமலை எந்த நேரத்தில் செஞ்சால் சிறப்பு அப்படின்னா, இரவு நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இரவு நேரத்தை தேர்ந்தெடுங்க. இஷாவுக்கு பிறகு உட்காருங்க, அல்லது மகரீபில் கூட நீங்கள் முடிச்சுக்கலாம். அல்லது தஹஜ்ஜுதில் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு கிப்லாவின் பக்கம் முன்னோக்கி உட்கார்ந்து 3 முறை தரூதே இப்ராஹிம் சலவாத்தை ஓதுங்க. அதற்கு பிறகு சூரா கௌசர் இருக்கு இல்லையா, கவலைகளின் கதவுகளை மூடக்கூடியது, நம்முடைய அத்தனை பிரச்சனைகளையும் இது தீர்க்கக்கூடியது. இந்த சூரா கௌசரை நீங்கள் 41 முறை விரல்களால் தான் எண்ணணும். அடுத்தது கலிமா தையீபா இருக்கு இல்லையா, அவள் கலிமான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கலிமா. சின்ன பிள்ளைங்களை கேட்டால் கூட கண்ணை மூடிட்டு சொல்லிடுங்க, லா இலாஹா இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா. அற்புதமான கலிமா. இதற்குத்தான் நம்முடைய தேவைகளின் கதவுகள் திறக்கப்படுதாம். சூரா கௌசர ஓதணும் அப்படின்னா பிரச்சனையின் கதவுகள் மூடப்படுது. இந்த கலிமா தையீபாவை நீங்கள் 61 முறை நீங்கள் விரல்களால் தஸ்பீகை எண்ணி முடிக்கணும். அதற்கு பிறகு துல் ஜலாலி வல்லிக்ராம் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமத்தை 100 முறை விரல்களால் எண்ணி முடிக்கணும். மொத்தம் இதில் 4 அமல் இருக்குது. 4மே சிறந்த அமல். ஏன்னா செலவாத்தை ஓதுனா நம்முடைய துவாக்கள் கபூலாகும், நம்முடைய பிரச்சனைகள் தீரும், இன்னும் பரக்கத் அதிகமாகும். அதே போல் சூரா கௌசர ஓதும் போது பிரச்சனைகள் தீரும், துவாக்கள் கபூலாகும், இன்னும் செல்வத்தின் வாசல் திறக்கப்படும் ஒரு அமல் அது. அடுத்தது கலிமா தையீபா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்களின் தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு அமல். இந்த திக்ரினுடைய பரக்கத் கொண்டுதான் எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹு தாலா அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறானாம். ஏன்னா இந்த ஒரு கலிமா தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கள் வரை ஓதப்பட்ட ஒரே கலிமா. இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு. நாளை மறுமையின் தராசை கனப்படுத்தக்கூடியது இந்த கலிமா தான். இதை மட்டும் நம்ம கடைசி வார்த்தையாக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நேராக சொர்க்கம்தான், எந்த கேள்வி கணக்குமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் இதை நீங்கள் 61 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்து பாருங்க. அடுத்தது துல்ஜலாலி வல்லிக்ராம் அப்படின்னு 3 முறை இந்த பெயரை சொல்லிட்டு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹால தருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்குறுதி கொடுத்த அற்புதமான திருநாமம். மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே, இந்த திருநாமத்தையும் நீங்கள் 100 முறை தஸ்பீஹ் செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதில் ஒன்றும் இல்லை, 4 அமல், முத்தான 4 அமல் இருக்குது. செலவாத் இருக்குது, அல்லாஹ்வினுடைய பெயர் இருக்குது, இன்னும் சூரா இருக்குது, இன்னும் சிறந்த கலிமாவும் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த முழு அமலையும் நீங்கள் விரல்களால் எண்ணி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. அப்படி துவா கேட்கும்போது உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்துவமான ஒரு அமலை ஒரு 10 நிமிடம் இருந்து நீங்கள் நிறைவு செய்யுங்க. இதுவரை பார்க்காத மேஜிக் மிராக்கல் இந்த அமலில் உங்களுக்கு நடக்கும். இதை ஓதி முடித்தவனே பாருங்கள், அற்புதங்கள் எந்த அளவு நிகழுதுன்னு பாருங்கள். அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க இந்த அமலை விடமாட்டீங்க. ஏன்னா இந்த ஒரு அமல் ஆலிம்களிடையே நம்பிக்கையான ஒரு அமல். ஆலிம்கள் அவங்களுக்கு ஏதேனும் தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா இப்படி இந்த முறையில் இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வாங்க. அல்லாஹும் அவர்களுக்கு உடனடியாக தந்துட்டுருக்கான். அப்படிப்பட்ட ஒரு அமல், மகத்தான ஒரு அமல். நீங்களும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த அமலை நல்ல முறையில் நிறைவு செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் சிறப்பாக அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.